ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதும் சுவையும். இன்றைக்கி நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கோம். இதுக்கு தேவையானது 3 கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாதி கிளி முக்குமாங்க, தேவையான அளவு புளி. ஸ்டவ் பற்ற வச்சு குழம்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோமா. குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுமா. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச பூண்டு நல்லா பொரியட்டும். பூண்டு, கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதனால தான் ஒன்று பாதிமாக தட்டி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டுமா. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது காய்கறிலாம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். இந்த காய்கறி கூடயே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலையே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, காய்கறி எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய் வேகட்டமா. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வதங்கிறதுக்குள்ளே கருவாடு வெந்நீர் போட்டு ஊற வச்சுருக்கோமா. நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வாழைக்கருவாடு தான் போட்டிருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 1/2 hour வெந்நீர் ஊற்றினோடனே 1/2 hour ஊறினோடனே இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். சுண்ணாம்புலாம் வந்துருச்சு பாருங்கள் நல்லா கிளியராக. வெந்நீரில் 1/2 hour ஊற வச்சா போதும். இந்த சுண்ணாம்பெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக வந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்களா, 2 பக்கம் அந்த சுண்ணாம்பே இல்லை பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் பொடி போட்டுக்கலாம். குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் தனியாகவும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்ச மிளகா பொடி. நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாமா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சிடலாமா. கொதித்த உடனே கருவாடு போட்டு இறங்கினா கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும். மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போது இந்த மாங்காய் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே கருவாடு போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மாங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். இப்போ அருமையாக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தை போட்டு
சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், கருவாடு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று கொதிச்சு நல்லா சூப்பராக வாசனை, செம வாசனையாக இருக்குது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாசனை கம கமன்னு இருக்குது. அவ்வளோதாம்மா, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.